Dear students, we are making a question paper analysis now. இந்த மார்ச் 2020 நடந்த +2 இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். The first one we have made it into a 8 columns. ஒரு 8 காலமில் இந்த கொஷினை நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். This is only part 1, that is 1 mark கொஷினை மட்டும்தான் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில். The first column speaks of the serial number, second one the question, third one the answer, fourth one the unit, fifth one the name of the prose, lesson, poem name or the lesson supplementary name, and the page of the textbook is given. The last one is what kind of a question, is a book back, inside, அந்த மாதிரி எப்படின்னு நம்ம 8 காலமில் பார்க்குறோம். The first one பார்ப்போம். The first one, that they only drink it in order to be warmed and stimulated அப்படின்னு சொல்லியிருக்கு கொஷின்னு. அதுக்கான 4 சாய்ஸஸ் இருக்குது. அதுக்கான ஆன்சர் வந்து பி மோட்டிவேட்டட். அது வந்து யூனிட் 2ல் இருக்குது. இந்த லெசன் வந்து நைஸ் கப் ஆஃப் டீ. அதே மாதிரி பேஜ் நம்பர் வந்து 36. இது வந்து ஒரு புக் பேக் கொஷின். இந்த செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் அ கிரேட் த்ரில் டு லுக் ஸ்ட்ரெயிட் டவுன் த எனார்மஸ் ராக் ஃபேஸ். கீழே 4 சாய்ஸ் கொடுத்துருக்கு. எனார்மஸ்க்கு வந்து ஏ ஹியூஜ், அதுதான் ஆன்சர். இது வந்து யூனிட் 4ல் இந்த எடுக்கப்பட்டிருக்குது. சப்மிட் அப்படிங்கிறது தான் அந்த லெசனுடைய நேம். அண்ட் இது வந்து பேஜ் நம்பர் 113 113 எடுக்கப்பட்டிருக்குது. இது வந்து இன்சைட் த டெக்ஸ்ட்குள்ளேருந்து வரிகளிலிருந்து எடுக்கப்பட்டிருக்குது. மூணாவது கொஷின் பாருங்கள். த எண்ட் ஆஃப் சச் லிபர்ட்டி would be universal chaos. அதுக்கு 4 சாய்ஸ் இருக்குது. அது கியாஸ் அப்படிங்கிற அந்த சினோனிம்ஸ்க்கு வந்து ஆன்சர் வந்து கன்ஃபியூஷன். இது வந்து யூனிட் 6லேருந்து எடுக்கப்பட்டிருக்குது. இந்த நேம் ஆஃப் த லெசன் வந்து ஆன் த ரூல் ஆஃப் த ரோட். இட் இஸ் ஃப்ரம் பேஜ் நம்பர் 178. அது வந்து ஒரு புக் பேக் கொஷின். த 4th, 5th, 6th வந்து ஆண்டனிம்ஸ். த ஃபஸ்ட்டு ஆண்டனிம் பாருங்கள். ஒன் நைட் வி கேம் அப்பான் தெம் இன் த விண்டி அண்ட் டெசர்டட் ஸ்கொயர். அந்த டெசர்டடுங்கிறதா கொஷின். அதுக்கான ஆன்சர் crowded, opposite. This is taken from first unit. முதல் யூனிட். The name of the lesson is Two Gentlemen of Verona and it is found in second page. அந்த டெக்ஸ்ட் புக்கில் 2வது பேஜில் இருக்குது. இது வந்து ஒரு புக் பேக் கொஷின். 5வது கொஷின், அதாவது அந்த 2வது ஆண்டனிம்ஸ். அது வந்து suffering seems so cruelly prevalent in the world today. 4 சாய்ஸ் இருக்குது. prevalent is the question. அதுக்கு ஆப்போசிட் டி அன்காமன். இது வந்து யூனிட் 3, அதாவது 3வது யூனிட்டில் இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ்லேருந்து எடுத்திருக்கிறாங்க. அந்த லெசன்லேருந்து பேஜ் நம்பர் 67 இருக்குது. இதுவும் ஒரு புக் பேக் கொஷின். அடுத்தது 6th பார்த்தீங்கன்னா, இட் சீம் வைட்டல் டு ஹர் தட் தே டூ ஸோ. வைட்டல் அப்படிங்கிற வார்த்தை தான் கொஷின். அதுக்கான ஆன்சர் வந்து ட்ரைவியல் அப்படிங்கிறது. இது யூனிட் 2 குயின் ஆஃப் பாக்ஸிங், அதாவது +1 டெக்ஸ்ட் புக்கில் 2வது யூனிட்டில் குயின் ஆஃப் பாக்ஸிங்கிற லெசன்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து அந்த லெசனில் 38 பேஜில், டெக்ஸ்ட் புக்கில் 38 பேஜில் புக் பேக் கொஷினாக இருக்குது. இதோட நம்ம வந்து சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் முடிச்சிட்டோம். 7th நம்ம கிராமட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது சூஸ் த கரெக்ட் சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் பாக்டீரியா. பாக்டீரியா தான் கொஷின். 4 சாய்ஸ் கொடுத்துருக்கு. அதில் ஆன்சர் வந்து டி பாக்டீரியம். ஆனால் இதுக்கு வந்து இது 10th +1லேயோ +2 புக்கில் இல்லை. ஆனால் வந்து பார்ட் ஆஃப் த சிலபஸ். அதே மாதிரி இது வந்து எங்கே இது படிக்கலாம் அப்படின்னா கைட்ஸ்லேயும் ஒர்க் புக்லேயும் இது கொடுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி கொஷின் நம்பர் 8, 11th hour ப்ரிப்பரேஷன் வில் நாட் ஹெல்ப் த ஸ்டூடெண்ட்ஸ். 11th hour தான் கொஷினு. இதுக்கு வந்து 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பி வந்து அட் த லாஸ்ட் மூமெண்ட். இது வந்து 2 சாப்டர்லேயும் இந்த இது டீல் பண்ணியிருக்கிறாங்க, இந்த idioms and phrases. அதாவது சாப்டர் யூனிட் 3 அண்ட் யூனிட் 4. அந்த த ஹவர் ஆஃப் ட்ரூத் அப்படிங்கிறது ஒரு சப்ளிமெண்ட் ரீடர். அதுலேயே இது டீல் பண்ணிக்கிறாங்க. பேஜ் நம்பர் 109. அதே மாதிரி த சமிட் அப்படிங்கிற லெசன் பேஜ் நம்பர் 117 117. இந்த பேஜஸில் வந்து இதை வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க. இதில் நம்ம கற்றுக்கலாம் அந்த idioms and phrases. 9th கொஷின் பார்த்தீங்கன்னா, த டீ ஷுட் பி புட் ஸ்ட்ரெயிட் டேஷ் த பாட், அதாவது இன்டு த பாட். இது வந்து சி த ஆன்சர், இன்டு. இது வந்து யூனிட் 2, அதாவது நைஸ் கப் ஆஃப் டீ அப்படிங்கிற லெசன்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இதுவும் 2 பேஜில் இருக்குது, 35 அண்ட் ஆல்சோ 43.
இது வந்து லெசன் லைன்ஸு. அப்புறம் இது புக் பேக் கொஷின் தான் இது. இப்போ பேஜ் நம்பர் கொஷின் நம்பர் 10. சூஸ் த கரெக்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் ஃபார் Q தான் கொஷின். அதுக்கான ஆன்சர் வந்து லைன். யூனிட் வந்து 6 ஆன் த ரூல் ஆஃப் த ரோட். இது வந்து பேஜ் நம்பர் 181ல் கொடுக்கப்பட்டிருக்குது. இது ஒரு புக் பேக் கொஷின். அப்புறம் 11th கொஷின் பார்த்தீங்கன்னா சூஸ் அ கரெக்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த இங்கிலீஷ் வேர்டு டாஃபில் அப்படின்னு இருக்குது. அதுக்கு 4 சாய்ஸ் இருக்குது. அதுக்கு ஆன்சர் வந்து டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஆஸ் ஃபாரின் லாங்குவேஜ். இது வந்து எங்கே கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா +1 சிலபஸில் இருக்குது. த குயின் ஆஃப் பாக்ஸிங் அப்படிங்கிற அந்த சாப்டரில் இது பேஜ் நம்பர் 39ல் இருக்குது. அதுலேருந்து நம்ம அந்த இதை கற்றுக்கலாம். we can learn from that. Question number 12. Question number 12 பார்த்தீங்கன்னா choose a correct question tag of the following statement. The story to relate history to science. The story tries to relate history to science at the question. அதில் வந்து இதை கொஷினுக்கு isn't it அப்படிங்கிறது தான் ஆன்சர். இது யூனிட் 3. இது வந்து 3rd லெசன் இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ் என்ற லெசன்லேருந்து எடுத்திருக்கு. 12th லெசன் பேஜ் நம்பர் 79 to 81ல் நம்ம இந்த கொஷின் டேக்ஸை பற்றி படிச்சுக்கலாம். தென் கொஷின் நம்பர் 13. கொஷின் நம்பர் 13 பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். அப்போ சென்டென்ஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. த பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங் கிரேஸ்ஃபுல்லி இன் த ஸ்கை. அதுக்கான ஆன்சர் D SPCA. இது பார்த்தீங்கன்னா இது வந்து we can study from earlier lessons, earlier classes. அதே மாதிரி part of the syllabus தான். It is available in workbooks and guides. The next 14th பார்த்தீங்கன்னா fill in the blanks with suitable pronoun for the following sentence. The sentence வந்து Ram dash house we live in is an engineer. The answer வந்து whose. The choiceல whose the answer. இதுவும் அப்படின்னா +1 +2 புக்கில் கொடுக்கல. ஆனால் இது வந்து பார்ட் ஆஃப் த சிலபஸ். இது வந்து ஏர்லி கிளாஸில் படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி ஒர்க் புக்ஸ் அண்ட் கைட்ஸில் இருக்குது. கொஷின் நம்பர் 15. ஃபார்ம் அ நியூ வேர்ட் பை ஆடிங் அ சூட்டபிள் ப்ரிஃபிக்ஸ் டு த அண்டர்லைன்டு வேர்டு. அப்போ இட் இஸ் ராதர் அன் எக்ஸ்பென்சிவ் காம்ப்ளிமெண்ட். இந்த ப்ரிஃபிக்ஸ்க்கு 4 சாய்ஸ் கொடுக்கும். அதில் ஆன்சர் வந்து இன்எக்ஸ்பென்சிவ் த ஆன்சர். இது யூனிட் 1 2 ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா +2 ஃபஸ்ட் லெசனில் பேஜ் நம்பர் 7ல் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த இதுலேருந்து நம்ம இதை லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிஃபிக்ஸு அங்கே டீல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ கொஷின் நம்பர் 16 பார்க்கலாம். சூஸ் அ டைசிலபிக் வேர்டு. இதுக்கு 4 சாய்ஸஸ் இருக்குது. இதுக்கு B த ஆன்சர் அகெயின். இந்த 16th கொஷினும் இட்ஸ் நாட் டேக்கன் ஃப்ரம் எனி +1 ஆர் +2 டெக்ஸ்ட் புக். ஆனால் இது வந்து சிலபஸில் ஒரு பகுதி. இது வந்து we can study this from workbooks and guides. Question number 17. Choose the clipped form of word. Perambulator. 4 சாய்ஸ் இருக்குது. The answer வந்து A pram அப்படின்னு தான் ஆன்சர். இது வந்து யூனிட் 3ல் இருக்குது. +1 சிலபஸ் இது. ஃபர்கெட்டிங் அப்படிங்கிற லெசனில் இருக்குது. பேஜ் நம்பர் 72. அது வந்து ஒரு புக் பேக் கொஷின். அதே மாதிரி கொஷின் நம்பர் 18. Choose the right meaning of the idiom. A bolt out of a clear sky. அப்படிங்கிற கொஷினுக்கு 4 சாய்ஸ் இருக்குது. ஆன்சர் வந்து D sudden unexpected event. இது வந்து சாப்டர் யூனிட் 3 The Hour of Truth பேஜ் நம்பர் 109ல் இருக்குது. இது வந்து ஒரு புக் பேக் கொஷின். இப்போ கொஷின் நம்பர் 19. One who represents the government of his country in a foreign country. அது வந்து 4 சாய்ஸ் இருக்குது. அது வந்து ஆன்சர் வந்து அம்பாசிடர். சேம் வே இதனுடைய இது கூட புக்கில் +1 +2 புக்கில். ஆனால் இது சிலபஸ்னு ஒரு பகுதி. இது வந்து ஒர்க் புக்லேயும் கைட்ஸ்லேயும் கொடுக்கப்பட்டிருக்குது. சேம் வே கொஷின் 20 கடைசி கொஷின். ரீப்ளேஸ் த அண்டர்லைன்டு வேர்டு வித் அ சூட்டபிள் ஃப்ரேசல் வேர்ப். இந்த ஃப்ரேசல் வேர்புக்கான கொஷின் வந்து த ஃபயர் வாஸ் எக்ஸ்டிங்விஷ்ட் பை த ஃபயர் பிரிகேட். 4 சாய்ஸ். அது வந்து ஆன்சர் வந்து A புட் ஆஃப். இது வந்து யூனிட் 4 த சமிட் அப்படிங்கிற லெசனில் இருக்குது. பேஜ் நம்பர் 118. இது வந்து ஒரு புக் பேக் கொஷின்.
இந்த கொஷின் பேப்பர் அனாலிசிஸில் நம்ம இது எந்த பகுதியிலன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். இது வந்து ப்ளூ பிரிண்ட் இல்லாத சமயத்தில் நம்ம இப்படி அனலைஸ் பண்ணுறதுனால நம்ம மேலே நல்லா தெரிஞ்சுக்கலாம் இந்த சிலபஸை பற்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து செகண்ட் பார்ட் 2 அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.